ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. உலக அரச மாநாட்டின் அமர்வில் கலந்து கொள்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. வலுவான உணவு பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பிற்கு வளம் வாய்ந்த தரவு முறைமை அவசியம். உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு தெரிவிப்பு. முதலில் குரங்கின் மேல் குற்றச்சாட்டு வைத்த அவர்கள் பின்னர் அந்த குற்றச்சாட்டை முந்தைய அரசுகளின் மீது மாற்றினார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் எக்ஸ் பதிவு. சிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டான் பிரியசாந்த் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் பிரதமரை சந்தித்துள்ளார். உள்நாட்டுச் செய்திகள். கொட்டாஞ்சேனையில் உள்ள பெனடிக் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் இரண்டு குற்ற கும்பல்களுக்கிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். துப்பாக்கிச்சூடு நேற்று மாலை 7 மணி அளவில் நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் செல்வது அருகில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 43 வயது நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கொழும்பு 13 ஜம்பட்டா வீதியை சேர்ந்த கெனிஸ்டன் நேட்டோ என்ற நபர் ஆவார். பழனி ஷிரான் குளோரியன் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கும்பல் இதனை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் உயிரிழந்தவர் புகுடு கண்ணா என அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் சீடராவார் எனவும் இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாயில் பிப்ரவரி 11 முதல் 13 வரை நடைபெறும் 2025 சர்வதேச அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக எமது நாட்டிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று பிற்பகல் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தனர். ஐக்கிய அரபு ராஜ்ய வெளிநாடு வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் கலாநிதி தானி பின் ஹாமட் அல் ஷெயூத் உள்ளிட்ட அரச பிரதிநிதிகளால் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்வில் ஐக்கிய அரபு ராஜ்ய பதில் தூதுவர் தக்ஷிலா ஆர்னால்டா, துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்ஸுக்கான இலங்கை கான்சுலர் ஜெனரல் அலெக்சி குணசேகர உள்ளிட்ட துபாயில் உள்ள இலங்கை தூதரக பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் துபாயில் உள்ள ஜுமேரா பீச் ஹோட்டலில் மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குழுமத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் ரசல் கைமா ஆட்சியாளரின் மருமகனுமான ஷேக் அப்துல்லா பின் முகமது அல் காஸ்மியை சந்தித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான 3 நாள் விஜயத்தின் 2வது நாள் இன்றாகும். இன்றைய தினம் ஜனாதிபதி எதிர்கால அரசாங்கங்களின் வடிவம் என்ற துணைப்பொருளில் துபாயில் நடைபெறும் 2025 உலக அரச மாநாட்டின் முழுமையான அமர்வில் கலந்து கொள்வதோடு மாநாட்டின் போது முக்கியமான சில இருதரப்பு சந்திப்புகளிலும் கலந்துரையாட உள்ளார். அதன்படி டவ் ஜோன்ஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியுடனும் பின்னர் கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டோவோ பெட்ரோவுடனும் இருதரப்பு சந்திப்புகள் நடைபெற உள்ளன. அதேபோல் பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயருடன் சந்திப்பொன்றில் கலந்து கொள்ளவிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெஃபாஸ் ஷெரீஃபுடனான இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடலிலும் கலந்து கொள்வார். பின்னர் ஓரகல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியுடன் ஜனாதிபதி கலந்துரையாடவிருக்கிறார். பிற்பகல் குவைத் பிரதமர் ஷேக் ஹமத் அப்துல்லா அல் ஹமத் அல் சபாவை சந்திக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குவைத் பிரதமருடனும் இருதரப்பு சந்திப்புகளில் கலந்துரையாடுகிறார்.
வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் 2வது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்தனர். அனைத்து பிரஜைகளுக்கும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நோக்கமாக கொண்டுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை என்றும், அவையின்றி முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாரில்லை என்றும், துல்லியமான தரவு மற்றும் தகவல் முறைமையை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டது. நெல் கொள்வனவு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு, நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. சலுகை விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதோச வலையமைப்பை விரிவுபடுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. விலை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கு உகந்த சந்தையை உருவாக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. முதலில் குரங்கின் மேல் குற்றச்சாட்டை வைத்த அவர்கள் பின்னர் அந்த குற்றச்சாட்டை முந்தைய அரசுகளின் மீது மாற்றினார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவரது எக்ஸ் பதிவிலேயே பதிவிட்டுள்ளார். ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன? அது சூரிய மின்சக்தியின் வளர்ச்சியையும் குறைந்த மின் விநியோக காலங்களை முகாமை செய்ய முடியாத பலவீனமான மின் வலையமைப்பின் இருப்பும் தான் காரணமாகும். பொய்யான தகவல்கள் மற்றும் மின் விநியோக தடை பற்றிய நிலைமைகளை சரி செய்ய முடியாது. அவற்றை சரி செய்வதற்கான ஒரே வழி மின்சக்தி துறையை உள்ளடக்கிய அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படும் தீவிர மறுசீரமைப்புகள் தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிங்கள தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டான் பிரசாந்த் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை துபாயிலிருந்து இந்நாட்டுக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். 2024 ஆண்டு போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரை கைது செய்ய வேண்டாம் என நானேரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்ததற்காக டான் பிரசாந்துக்கு எதிராக நிகவராட்டிய குற்ற புலனாய்வு பணியகம் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க தெரிவித்தார். இது தொடர்பாக கல்கமோ நீதவான் நீதிமன்றம் டான் பிரசாந்துக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையையும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் வரி கொள்கை, வரி வருவாயை திறம்பட நிர்வகித்தல் மற்றும் பொதுத்துறை செயற்திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய பொருளாதார விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான கொள்கை முயற்சிகளை வலியுறுத்தி அரசாங்கத்தின் எதிர்கால வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலையும் பிரதமர் இதன்போது கோடிட்டு காட்டினார். சர்வதேச நாணய நிதியத்தின் மாற்று நிர்வாக இயக்குநர் கலாநிதி PKG அரிச்சந்திராவும் இக்கலந்துரையாடலில் பங்கேற்றார். உடுப்பிட்டிய கங்காராம விஹாரையின் வருடாந்த நவம் மகா பெரேர காரணமாக விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விஹாரையின் வருடாந்த நவம் பெரேர இன்றும் மற்றும் நாளை இரவு 7:30 மணி முதல் 10:30 மணி வரை வீதி உலா வர உள்ள நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமுல் செய்யப்பட உள்ளது. பெரேர விஹாரையில் ஆரம்பமாகி ஜினரத்ன மாவட்ட வழியாக சென்று உடுப்பிட்டிய வெவ வீதிக்கு திரும்பி ராமநாயக்க மாவட்ட சந்திக்கு வந்து ராமநாயக்க மாவட்ட வழியாக ஜேம்ஸ் பீரிஸ் மாவட்ட சந்தி வரை பயணித்து ஜேம்ஸ் பீரிஸ் மாவட்ட ஊடாக அல்டாயர் அவென்யூ சந்தியில் வலதுபுறம் திரும்பி அல்டாயர் அவென்யூ வழியாக ஸ்டேபிள் தெரு சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தெரு, பேப்ரூக் பிளேஸ், பேப்ரூக் சுற்றுவட்டம், ஜினரத்ன மாவட்ட வழியாக கங்காராம விஹாரையை வந்தடைய உள்ளது. இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் மேற்படி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்சவின் பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவுக்கு கடுவல நீதவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத்தடையை விதித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவுக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பில் சந்தேக நபர் என குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் உத்தரவின் பேரிலேயே இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
இவ்வாண்டின் உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரங்களில் சீகிரியா முன்னிலை வகிக்கின்றது. உலகின் முன்னணி வலைத்தளமான Booking.com-இன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டில் உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரங்களில் சீகிரியாவும் உள்ளடங்குகிறது. Booking.com வலைத்தளம் அதன் 13வது பயணிகள் மதிப்பாய்வு விருதுகளுடன் இணைந்து இந்த வெளிப்பாட்டை வெளியிட்டுள்ளது. தங்குமிடம், போக்குவரத்து, பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல காரணிகளில் அவதானம் செலுத்துவதன் மூலம் சீகிரியா இந்த இடத்தை பெற்றுள்ளது. உலகின் மிகவும் பிரபலமான வலைத்தளங்களில் ஒன்றான Booking.com 300 மில்லியனுக்கும் அதிகமான பயனாளர்களை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை 4 நாட்களில் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 14ஆம் திகதியளவில் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்க எதிர்பார்ப்பதாக மின்சார சபையின் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார். 2024-25 பெரும்போக பயிர்ச்செய்கையின் போது நவம்பர் 26ஆம் தேதி முதல் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்யும் பணிகளை தற்போது நிறைவடைந்துள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. அதன்படி சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பொலனறுவ மாவட்டத்தில் 1239 விவசாயிகளுக்கு 9067.40 ஏக்கருக்காக 114 மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சபை தெரிவித்துள்ளது. இதேபோல் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலிருந்து சபையால் பெறப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட பயிர்ச்சேத விண்ணப்பங்களுடன் தொடர்புடைய பயிர்ச்சேத நிதியை வரவு வைக்கும் செயல்முறை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 4324 ஏக்கர் சேதமடைந்த பயிர்களுக்காக 3272 விவசாயிகளின் கணக்குகளுக்கு 70 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. அதேபோல் அம்பாறை மாவட்டத்தில் பெறப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட பயிர் நிலங்களில் 7657 ஏக்கருக்கு 8705 விவசாயிகளின் கணக்குகளில் இன்று 122 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. தைட்டி வியாரையின் காணி தொடர்பில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. காணி உரிமையாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். விஹாரைக்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகளை பெறுவது தொடர்பில் தாம் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்கவில்லை என்றும் உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இவ்விடயம் குறித்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடாமல் வேறு நபர்களுடன் கலந்துரையாடப்பட்டு முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை நேற்றைய தினம் சந்தித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், தலைவர் செந்தில் தொண்டமான், தவிசாளரும் நிதிச் செயலாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினார்கள். இச்சந்திப்பின் போது மலையக மக்களுக்கான காணி உரிமம் தொடர்பிலும் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படுகின்ற வீடுகளுக்கான காணி உறுதிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. மேலும் இந்திய அரசாங்கத்தின் உதவியின் கீழ் மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளில் கல்வி கற்கும் ஆசிரியர்களுக்கான கல்வி மேம்பாட்டு திட்டத்தினை வழங்கி எமது ஆசிரியர்களுக்கான அறிவியல், தொழில்நுட்பம், ஆங்கிலம், கணிதம் ஆகிய துறைகளில் புலமையை அதிகரித்துக் கொள்வதற்கு உதவிகளை வழங்கியமைக்காக இந்திய அரசாங்கத்திற்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். அதேபோல் பெருந்தோட்ட மக்களின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஜீவன் தொண்டமான் நீர்வளங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இந்திய அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 3 பில்லியன் ரூபாய் நிதி உதவிற்கான அபிவிருத்தி முன்மொழிவுகளை தற்போதைய அரசாங்கத்தினூடாக மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் பிசினஸ் பாராளுமன்ற அலுவலர்கள் குழு முடிவுகளின் அடிப்படையில் வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பல காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை அமுல்படுத்தும் சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்தது. அவ்வீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயத்தங்கள் இவ்திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்டமூலம் அமுல்படுத்தப்பட்டு இத்தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது.
கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர நேற்றைய தினம் கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது மாகாண கல்வி அமைச்சு மற்றும் கல்வி திணைக்களத்தில் பணிபுரியும் அனைத்து அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. அதிகாரிகளிடம் உரையாற்றிய ஆளுநர் கல்வித்துறையில் சேவைகளை வழங்கும் ஒரு நிறுவனம் என்ற வகையில் தாமதமின்றி தங்கள் சேவைகளை திறமையாகவும் திறம்படவும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். நிறுவன பிரச்சினைகள் மற்றும் சேவைகள் வழங்கலில் கருத்தில் கொள்ள வேண்டிய பிரச்சினைகள் குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கவனயீனமாக வாகனம் செலுத்தியதால் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் 203 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் நெடுஞ்சாலைகள் பணிப்பாளர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். இதேவேளை 2024ஆம் ஆண்டில் கவனயீனமாக வாகனம் செலுத்தியதால் 1585 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் 1667 பேர் உயிரிழந்திருந்ததாக அவர் தெரிவித்தார். 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை 194 கோர வீதி விபத்துக்களும் 514 கடுமையான வீதி விபத்துக்களும் மற்றும் 880 சிறிய அளவிலான வீதி விபத்துக்களும் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த விபத்துக்கள் அனைத்தும் 2025 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை பதிவாகியுள்ளன. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 203 ஆகும் என போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் நெடுஞ்சாலைகள் பணிப்பாளர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலேயே ஊழல் ஏற்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜா தெரிவித்தார். பசறையில் மக்கள் தொடர்பாடல் காரியாலயம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஏதுவான வழிமுறைகளை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே இதனை நாம் கருதுகின்றோம். விசேடமாக நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த பசறை நகரை பொறுத்தமட்டில் ஒரு நிலை குலைந்த அரசியல் சமூக கட்டமைப்பை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு பசறை நகரில் வந்து இறங்கும் ஒருவர் தடுமாறி போய் விடுவார், இது பசறை நகரமா என்று. அதனையொட்டி இன்னொரு நகரம் இருக்கின்றது, லுணுகல நகரம். லுணுகல நகரமும் அவ்வாறான நிலைமைகளில் தான் இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரங்களுக்கு வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசலை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. லுணுகல நகரத்தில் பசறை தொகுதி தற்போது எவ்வாறான நிலையில் இருக்கின்றது. நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த நகரத்தை என்னுடைய ஆதரவாளர்களுடன் சென்று பார்வையிட்டோம், ஆய்வும் செய்தோம். நீர்நிலைகள் சம்பந்தமாக ஆய்வு செய்து நீர் வடிகால் அமைப்பு சபையால் பல கோடி ரூபாய் செலவு செய்து நீர் விநியோக திட்டம் சம்பந்தமாக ஆய்வு செய்த பொழுது கவலைக்கிடமான நிலைமை. பல கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட நீர் விநியோக திட்டத்தில் மக்களுக்கான எவ்வித பிரயோசனமும் இல்லை. அதில் பல கோடி ரூபாய் மோசடி. அது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் ஆய்வு செய்து மோசடி செய்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜா தெரிவித்தார். மொனராகல மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி திட்டத்திற்கான விலைமனு கோரல் பணத்தை விடுவிப்பதற்காக ஒப்பந்தக்காரரிடமிருந்து லஞ்சம் பெற்ற தொழில்நுட்ப அதிகாரிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளது. தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க தண்டனையை 7 ஆண்டுகளில் அனுபவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி லஞ்சமாக பெற்ற 36,000 ரூபாவை அபராதமாக வசூலிக்க உத்தரவிட்டார். மடுள்ள பிரதேச சபையின் முன்னாள் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவருக்கே 36,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதற்காக இவ்வாறு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விசேட பாராளுமன்ற அமர்வை 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடத்துவதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானத்தை சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு அறிவிக்கும் நோக்கில் 2025 பிப்ரவரி 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு விசேடமாக பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரட்ன தெரிவித்தார். பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலியின் தலைமையில் நேற்று கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கமைய பாராளுமன்றத்தின் நிலையற் கட்டளை 16இன் ஏற்பாடுகளுக்கு அமைய பிரதமரினால் சபாநாயகரிடம் விடுக்கப்படும் கோரிக்கைகளுக்கு அமைய பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கான அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அத்துடன் பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த சட்டத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர் சார் ஆலோசனை குழுவை கூட்டுவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல்களை விரைவில் நடத்தும்
வழங்குமாறு உயர்நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பின்னணியில் இதற்கு மதிப்பளிக்கும் வகையில் தேர்தலை மேலும் காலதாமதப்படுத்தாது நடத்துவதன் அவசியத்தை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இங்கு சுட்டிக்காட்டினார். இதன்படி உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை எதிர்வரும் 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் பிற்பகல் 7 மணி வரை நடத்துவதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் தெரிவித்தார். குறித்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்கள் முன்வைப்பதாயின் அவற்றை பிப்ரவரி 17ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு முன்னர் வழங்குவதற்கும் இங்கு இணங்கப்பட்டது. அதே நேரம் நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீட்டு முன்னர் தீர்மானிக்கப்பட்டதுக்கு அமைய 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு முன்வைக்கப்படும் என்றும் பதில் செயலாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு செய்திகள். மத்திய அமெரிக்காவில் உள்ள குவாத்தமாலா நாட்டில் புறநகர் பகுதியில் ஏற்பட்ட பஸ் விபத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பயணிகள் பஸ் ஒன்று பாலத்திலிருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தை அடுத்து குவாத்தமாலா நாட்டின் ஜனாதிபதி பெர்னாண்டோ அரவலோ 3 நாட்கள் தேசிய துக்கத்தை அறிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக குற்றம் சுமத்தியுள்ள அமாஸ் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்தியுள்ளது. வடக்கு காசாவில் இடம்பெயர்ந்தவர்களை திரும்பப் பெறுவதில் தாமதம். ஸ்ட்ரிப்பின் பல்வேறு பகுதிகளில் ஷெல் மற்றும் துப்பாக்கிச்சூடு மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான அனுமதியை மறுப்பது போன்ற விதிமீறல்களில் இஸ்ரேல் ஈடுபடுவதாக அமாஸ் தெரிவித்துள்ளது. இவ்வாறு இருக்க அமாஸின் இந்த முடிவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சுமத்தியுள்ளது. சர்ச்சைக்குரிய தேர்தலுக்கு பிறகு தீவிர வலதுசாரி நாடாளுமன்ற கட்சிகள் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்திய நிலையில் ருமேனிய ஜனாதிபதி கிளாஸ் அயோஹானிஸ் ராஜினாமா செய்துள்ளார். ஜனரஞ்சக எதிர்க்கட்சி குழுக்களில் அதிகரித்து வரும் அழுத்தத்தை தொடர்ந்து இவர் தனது முடிவை அறிவித்தார். இந்த நெருக்கடிகளிலிருந்து ருமேனியாவை காப்பாற்ற நான் ருமேனியாவின் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என்று அவர் உணர்ச்சி வசப்பட்ட உரையில் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 12ஆம் தேதி அவர் பதவி விலகுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் ஆரம்பமாக உள்ள ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அணியின் தலைவராக சரித் அசலங்க பெயரிடப்பட்டுள்ளார். 16 பேர் கொண்ட இலங்கை அணி விவரம் வருமாறு: சரித் அசலங்க, பெத்தும் நிசாங்க, அவிஸ்க பெர்னாண்டோ, குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், ஜனித் லியனகே, நிஷான் மதுஷ்க, நூனித் பெர்னாண்டோ, துனித் வெல்லாலகே, வனிந்து அசரங்க, மதீஷ தீக்ஷண, ஜெஃப்ரி வெண்டசே, அசித பெர்னாண்டோ, லைரு குமார, முகமது சிராஸ், எஷான் மாலிங். இலங்கை ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 2 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டியின் முதல் போட்டி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியான நாளை கொழும்பு ஆர் பிரேமதாச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற உள்ளது. இரண்டாவது போட்டி பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ளன. இந்த போட்டிகள் அனைத்தையும் எமது சகோதர தொலைக்காட்சியான சியத் டிவி தொலைக்காட்சியில் பார்வையிடலாம். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நுவரெலிய மாவட்டத்தில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் நுகல் உறைப்பனி உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திர பதுல்ல மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், மாத்தறையிலிருந்து அம்மாந்தோட்ட ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், மாத்தறையிலிருந்து அம்மாந்தோட்ட ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.